ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் ரெக்வஸ்ட், அதாவது ஃபுல் வீடியோ வந்து போட சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. லாஸ்ட் வீக் ஒரு ஃபுல் வீடியோ தான் போட முடிஞ்சுது. அப்புறம் இந்த தடவை வந்து எப்படியாவது போட்டுறணும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் போட முடியல. 2-3 நாளாக கொஞ்சம் ஆள் இல்லாததுனால ரொம்ப டென்ஷன், ஒர்க் டென்ஷன் ஜாஸ்தி. இன்றைக்கி இன்சூரன்ஸ் பற்றி, இந்த லோன் பற்றி ஃபுல்லாக ஒரு இது பேசணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஃபுல் வீடியோ. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிர்ரை பற்றி கேட்டுகிட்டே இருந்தீங்க. கிர் எப்படி இருக்குது காட்டுங்க, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. கிர் பாருங்கள், நல்லா இருக்குது. இன்னும் 3 months தான் இருக்குது கிர் வந்து கண்ணு போடுறதுக்கு. 7 months ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்ல போகணுன்னா, கிர்ரை வந்து நானே பிடிச்சி கட்டிட்டேங்க. பயமாக இருந்தது. ஹஸ்பண்டும் இல்லை, மாமனாரும் இல்லை. அந்த டைமில் நாம தான் இதை பழகிக்கணும், தெரியலன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறக்கோசரமே மெதுவாக வா 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 அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பழகி இழுத்து கட்டிட்டேன். வந்துருச்சு. லைட்டாக முட்டுற மாதிரி வந்தது, அப்புறம் அப்படியே பழகிருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா கருப்பியோட அம்மா. இதுக்கு வந்து இப்போ பச்சை தண்ணி தான் வைக்கிறோம். 2 நேரம் பச்சை தண்ணி, 1 நேரம் தான் தவிட்டு தண்ணி. பால் நிறுத்தியாச்சு. அடுத்து இனி ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ பாலை நிறுத்தணுங்கிறதுனால பச்சை தண்ணிக்கு மாற்றியாச்சு. வர தீவனம் தான் வைக்கிறோம். அடுத்து கண்ணு போடுற மாடு இது. இப்போ கண்ணு போட்ட மாடு வந்து பார்த்திங்கன்னா பால் கம்மியாக தான் இருக்குது. கண்ணுக்குட்டி கலவாக தான் இருக்குது. மடி வந்து இன்னும் நல்லா கொஞ்சம் இறக்கணும். அதுக்கு தான் இனிமேல் வந்து பச்சரிசியும் தேங்காய் நவதானியம் எல்லாம் சேர்த்து ஆட்டி ஊற்றலாம். அப்போ பால் வந்து திரும்பிக்கும். மடி பாருங்கள், மடியே இல்லை சுத்தமாக. அது வந்து வீக்கந்தான் இருக்குது. கண்ணுக்குட்டிக்கே பால் இல்லை. கண்ணுக்குட்டி பார்த்திங்கன்னா செம்மையாக கத்திட்டே தான் இருக்குது. இந்த மாடு செனை ஆயிருச்சுங்க. எல்லாம் பாருங்கள் சாணியை போட்டு மிதித்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. கயல் வந்து இப்போ கொஞ்சம் ஓகே ஆகிட்டாங்க. கயல் ரெடி ஆகிட்டா. தண்ணியும் குடிக்கிறா, தீவனமும் சாப்பிட்டுக்கிறா. அந்த வெயில் அதிகமாக இருந்ததுனால தான் அந்த லோ சுகர் வந்து ஆயிடுச்சுன்னு டாக்டர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லா மெடிசனும் கொடுத்து, கருப்பட்டி தண்ணி எல்லாம் கண்டினியூஸாக கொடுத்து எப்படியோ ரெக்கவர் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன விஷயம் மெயினாக நீங்கள் கேட்டிருந்தீங்க, அதை பற்றி பார்க்கலாம். ஃபுல் வீடியோவே எதுக்காக போட சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, இன்சூரன்ஸ் பற்றி கேட்குறதுக்காகத்தான். ஃபஸ்ட்டு வந்து இது என்ன லோன், இது பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PMEGP லோன் தான். பிரதம மந்திரி மாட்டு லோன் திட்டம் தான். கால்நடைகள் வளர்ப்பு இது தான். இதில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த PMEGP லோனில் வந்து 20 லட்சம் வரைக்கும் வாங்கலாங்க. இந்த 20 லட்சம் வரைக்கும் வாங்கிறதுக்கு வந்து 11.1% வந்து இன்ட்ரெஸ்ட்டு, வட்டி வந்து 11.1%. இதில் 20 லட்சம் வரைக்கும் வாங்கிக்கலாம். ஆனால் நம்ம வந்து கட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு வந்து 35,000 வந்து தள்ளுபடி. 35% 1 லட்சத்துக்கு தள்ளுபடினா நம்ம 65,000 மட்டும் 1 லட்சத்துக்கு கட்டினா போதும். அதாவது 20 லட்சம் வரைக்கும் நம்ம வாங்கிக்கலாம். அதில் நான் சொல்கிறது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1 லட்சத்துக்கு வந்து 35% வந்து தள்ளுபடி. நம்ம வந்து அப்போ 1 லட்சத்துக்கு 65,000 கட்டுற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த லோனோட ப்ளஸ் ஒன்று நம்மளுக்கு. அடுத்தது வந்து இந்த லோனில் வந்து இன்சூரன்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. எல்லா மாட்டுக்குமே கம்பல்சரியாக இப்போ இந்த லோன் மூலமாக நம்ம எத்தனை மாடு வாங்கியிருந்தாலும், நம்ம ஆல்ரெடி எத்தனை மாடு வச்சுருந்தாலும், எல்லா மாட்டுக்குமே கம்பல்சரியாக வந்து இன்சூரன்ஸ் வந்து அவசியம்னு சொல்கிறாங்க பேங்க்கில். ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ்க்கான தேவையான ப்ராசஸ் வந்து டாக்டர்ஸ் வந்து டேக் அடிக்கணுங்க. டாக்டர்ஸ் வந்து இந்த காதில் வந்து டேக் மாதிரி அடிச்சிருக்காங்கல்ல, டேக் அடிச்சிடணும். மாடு வந்து என்ன கலர் இருக்குதுன்னு பார்ப்பாங்க. இந்த பாருங்கள், புது மாட்டுக்கு காதில் டேக் அடிச்சிருக்காங்க. மாடு என்ன கலரு, கொம்பு இருக்கா இல்லையா, எத்தனாவது ஈத்து, எத்தனை பல்லு, மடி எப்படி இருக்குது, இது எல்லாமே வந்து மாடு வந்து நோட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து பேங்க்லேருந்து ஆள் அனுப்பி நம்மளையும் ஃபோட்டோ எடுப்பாங்க, மாட்டையும் ஃபோட்டோ எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டாக்டர்ஸ் வச்சு இது மாட்டுக்கான எந்த மாட்டுக்கு இன்சூரன்ஸ் போடுறோமோ அதோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ இன்சூரன்ஸ் பற்றி சொல்லிடுறேன். நம்ம எல்லா மாடு வச்சுருந்தாலும் எல்லா மாட்டுக்குமே இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பாக அவசியமாக இருக்குது. அதில் வந்து எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு 50,000க்கு மாடு வாங்கினாலும் 1 லட்சத்துக்கு மாடு வாங்கினாலும் அது நீங்கள் மாடு வாங்குகிற அமௌண்ட்டை பொறுத்து அதில் வந்து 6.8% வந்து
அமௌண்ட்டுங்க 3 வருஷத்துக்கு நான் சொல்கிறது. இப்போ 6800 ரூபாய் 3 வருஷத்துக்கு. ஒரு மாட்டுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு. இப்போ ஒரு மாடு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், 1 லட்சத்துக்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அமௌண்ட் வந்து 6800 ரூபாய். நான் சொல்கிறது 3 மாதத்துக்கு. இப்போ 3 வருஷத்துக்கு 3 மாதம்னு சொல்லிட்டேன். 3 வருஷத்துக்கு 6800. ஒரு வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 2200 மட்டும் கட்டினா போதும். இது வந்து நான் சொல்கிறது ஒரு மாட்டுக்கு. நீங்கள் 50,000க்கு வாங்குறீங்களோ 1 லட்சத்துக்கு வாங்குறீங்களோ அது உங்களோட பிரியம். ஆனால் மாட்டுக்கு ப்ரீமியம் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு 6800, 6.8%. ஒரு வருஷத்துக்கு 2200 மட்டும் கட்டுனா போதும். இடையில வந்து மாடு இன்கேஸ் மாடுகளுக்கு ஏதாவது ஆகி மாடு வந்து இறந்து போனாலோ இல்லை மாட்டுக்கு வந்து ஏதாவது நம்ம இது பண்ணுற மாதிரி இருந்தாலும் இன்சூரன்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக கிளைம் ஆகிரும். இதுதான் அவங்க கொடுக்குற கேரண்டி. அது ஃபுல்லாக கிளைம் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஒரு மாதத்துக்குள்ளே வந்து நம்ம இப்போ ஒரு தவணை தான் கட்டியிருக்கோம் அப்படின்னாலும் அந்த ஒரு மாதத்துக்குள்ளே ப்ராப்பரான ரீசன் சொல்லி நம்ம வந்து நம்மளோட இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை வந்து வாங்கிக்கலாம். நம்ம கையலோட அம்மாவுக்கு வந்து அப்படி தான் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து பேக்கப் ஆகிடுச்சு, நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நாங்கள் அந்த கட்டுத்தாரியில் இருந்தப்போ பழைய மாடுகள் நிறைய வச்சுருந்தோம், அதுக்கும் இன்சூரன்ஸ் போட்டிருந்தோம். இப்போ புதுசாக வாங்கின 5 மாட்டுக்கும் இன்சூரன்ஸ் போட சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த பழைய மாட்டுக்கெல்லாம் நீங்கள் இன்சூரன்ஸ் இது பண்ணுறது இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணணும். இன்சூரன்ஸ் வந்து ரினியூவல் பண்ணணும். இப்போ அந்த பழைய மாட்டோட டைம் எல்லாம் முடிஞ்சிருக்கும் இல்லையா, இங்கே வந்து எல்லா மாட்டுக்குமே வந்து இன்சூரன்ஸ் முடிய போகிற மாட்டுக்கெல்லாம் ரினியூவல் பண்ணியாச்சுங்க. நம்ம மாடு வாங்கியிருக்கிற ரேட்டை பொறுத்து தான் ப்ரீமியம் அமௌண்ட்டு. இப்போ 1 லேக்னா 6.8%, 3 வருஷத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 2200 மட்டும்தான். இந்த மாதிரி டவுட் தான் நிறையா கேட்டிருந்தீங்க, இன்சூரன்ஸ் பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு. இப்போ இந்த லோன் ப்ராசஸே வந்து நடந்துட்டுருக்கா என்னன்னு தெரில. கவர்மெண்ட்டில் இதை கொஞ்சம் இடையில வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. கோழி வளர்ப்புக்கு வந்து நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க, அதையும் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி லோன்லாம் வாங்கி நிறைய கால்நடை வளர்ப்பில் வந்து நாமளும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டணும்னா தான் நம்மளோட இதுவும் வந்து மேலோங்கும் இல்லையா. அப்புறம் கிர்ரை பற்றி கேட்டிருந்தீங்க, கிர்ரை பற்றி சொல்லியாச்சு. அடர் தீவனம் என்ன போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அடர் தீவனம் என்ன போடுறோம், பச்சை தீவனம் என்ன போடுறோம், இதெல்லாம் எவ்வளோ, இதெல்லாமே வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஃபுல் வீடியோவில் மாடு வளர்ப்பு கன்று வளர்ப்பை பற்றி கேட்டிருந்தீங்க, அது எல்லாமே சொல்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு நேற்றே ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன், 2 கண்ணுக்குட்டி 3 மாடு வந்து ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனாலேயே பயங்கர ஹாப்பி. நீ இந்த காலக்கண்ணுக்கு வந்து பால் பத்துறதில்லை, அதுக்கெல்லாம் ரெடி பண்ணணும். நீ ஈவினிங் டைம் ஆயிடுச்சுங்க எங்களுக்கு. பாருங்கள், தாலிக்கெல்லாம் தண்ணி மட்டும்தான் விட்டு வச்சுருக்கு, இன்னும் தவிடு போடலை. நிறைய வேலை இருக்குது. கோந்தால கொண்டு வந்து இங்கே இறக்கிட்டு போயிட்டாங்க. இன்னும் வேலையெல்லாம் பெண்டிங் நிறைய இருக்குங்க, ஒர்க்கெல்லாம். இன்னும் இதில் கொஞ்சம் மண் கொட்டி சமன்படுத்தி விடணும். வெயிட்டோட வண்டியெல்லாம் உள்ளே வர முடியறதில்ல, குழி ஆகிருது. இன்சூரன்ஸ் பற்றி நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு விளக்கம் அளிச்சாச்சு. மீண்டும் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து இந்த ஃபுல் வீடியோ கீழே வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். ஷார்ட்ஸில் கண்டிப்பாக சொல்கிறேன். இவ்வளோ நாள் நம்ம சேனல் பார்த்து சப்போர்ட் பண்ணி நம்மளுக்காக நம்ம வீடியோக்காக வெயிட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப 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 நன்றி. சேனல் பார்க்குற எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.